எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த காலத்தில் 1974ஆம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்து விட்டது. அப்பொழுதே ஒன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். காலங்காலமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவிலே ஓய்வு எடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கே அதை பயன்படுத்தி வந்தார்கள். அதோடு அந்த பகுதியில் மீன் பிடிக்கின்ற அந்த உரிமையும் பறிபோய்விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்த்தார். நம்முடைய மீனவருடைய உரிமை முழுவதும் பறிபோய்விடும். ஆகவே இதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அன்றைய தினமே குரல் கொடுத்தார். அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருந்தது. மறைந்த கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம். அப்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திய அரசு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய மீனவர்கள் சோதனைக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். கச்சத்தீவை சுற்றி மீன்பிடிக்கின்ற உரிமையும் பறிபோய்விட்டது. கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்கள் சென்று ஓய்வெடுக்கின்றது, வலைகளை உலர்த்துவது போன்ற பயன்பாட்டிற்கு கச்சத்தீவை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதோடு இதை மீட்டெடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மத்தியிலே 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். 16 ஆண்டு காலத்தில் 5 பிரைம் மினிஸ்டர், 5 பாரத பிரதமர்கள் நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதில் 5 பிரதமர் ஆண்ட போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அமைச்சராக இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதாவது திரு VP சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு IK குஜரால் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி, திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும், திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள். ஆக 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை? ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை? அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அதை பேசுவதற்கு, முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது. அதை நோக்கித்தான் இந்த
தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம். 4 ஆண்டு காலம், இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்போ 5ஆண்டாவது, இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை? 2024 இப்ப 25 ஒரு வருஷம் ஆயிடுது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 39க்கு 39 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துறோம், அப்ப இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம், அதனால எந்த பலனும் இல்லை. அதனால இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வராங்க. வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது 2008 2011 வரைக்கும் மாநிலத்தில் திமுக ஆட்சி, 2008 13 வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி. மத்தியில திமுக அங்க வைக்குது அந்த கூட்டணியில். அப்பொழுதும் மாண்பு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள், அதில் இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை. அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை, அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நோக்கமே 1960ஆம் ஆண்டுல உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அப்போது அது கிழக்கு, அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது. அப்போ இதை பற்றி ஜனாதிபதியில் கருத்து கேட்டது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அதாவது பங்களாதேஷிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான். கச்சத்தீவு தொடர்பான தீர்மானம் ஒரு நாடகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்.